சபரிமலை இருமுடி நெய் தேங்காய் என்பது பக்தர்களின் உடல் தேங்காய், ஆன்மாவை நெய், இறைவனுடன் இணைக்கும் ஆன்மீக அடையாளம். விரதத்தின் முழுமையை குறிக்கிறது. இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் பிரசாதமாக பெற்றுக்கொள்வதன் மூலம் மனம் முழுமையடைந்து பக்தனின் ஆசைகள் நிறைவேறி பரமாத்மாவை அடையும் ஆழ்ந்த அனுபவத்தை பெறுகிறார்கள். நெய் தேங்காயின் முக்கிய பலன்கள் மற்றும் தத்துவம். உடல் ஆன்மா இணைப்பு. தேங்காய் உடலையும் நெய் ஆன்மாவையும் குறிக்கிறது. நெய்யை தேங்காயில் நிரப்பி எடுத்துச் செல்வது உடல் ஆன்மாவை ஐயப்பனுடன் இணைத்து முழுமையடையச் செய்வதாகும். முழுமையான பக்தி. இது ஐயப்பனுக்கு மட்டுமேயான ஒரு பிரத்யேக காணிக்கை. பக்தனின் முழுமையான சரணாகதியையும் தன்னலமற்ற பக்தியையும் இது வெளிப்படுத்துகிறது. மனநிறைவு. இருமுடி கட்டி மலை ஏறி நெய் தேங்காயை உடைத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து அதன் பிரசாதத்தை அருந்துவதன் மூலம் மனதின் குறைகள் நீங்கி முழுமையான திருப்தி உண்டாகிறது. சரணாகதி. தேங்காயை உடைத்து நெய்யை அபிஷேகம் செய்வது அகங்காரத்தை உடைத்து இறைவனிடம் சரணடைவதை குறிக்கிறது. ஆசைகள் நிறைவேற. இந்த அபிஷேகம் மூலம் பக்தர்களின் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி ஐயப்பனின் அருள் கிட்டும் என்று நம்பப்படுகிறது. குருவின் முக்கியத்துவம். குருசுவாமியின் கையால் நெய் தேங்காயை உடைத்து அபிஷேகம் செய்வது குருவின் வழிகாட்டுதலுடன் இறைவனை அடைவதை குறிக்கிறது. சுருக்கமாக, நெய் தேங்காய் என்பது ஐயப்ப பக்தியின் உச்சகட்டத்தையும் உடல், மனம், ஆன்மாவின் முழுமையான அர்ப்பணிப்பையும் உணர்த்தும் ஒரு புனித பொருளாகும்.